ஜெகனும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு நாள் நைட் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ டைம் கரெக்டாக ஒரு 11:30 இருக்கும். இவங்க நடந்து போயிட்டு இருக்க ரோட் பார்த்தீங்கன்னா செம இருட்டா இருக்கு. அங்கே இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு நடுவுலையும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும். இவங்களும் பேசிக்கிட்டே அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஜெகன் ஃப்ரெண்டோட காதுல யாரோ பலமா மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. பட் அவன் இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. ஜெகன் கிட்டயுமே இதை பத்தி சொல்லல. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஜெகனுக்கும் இதே விஷயம் நடக்குது. ஜெகனோட காதுல யாரோ பலமா மூச்சு விடுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயத்த ஜெகன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அதுக்கு ஜெகனோட ஃப்ரெண்டும் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்றான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே லைட்டா பயப்பட ஆரம்பிச்சு அவங்க வீட்டை நோக்கி வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே பயங்கரமா மல்லிப்பூ ஸ்மெல் வருது. இந்த மாதிரி மல்லிப்பூ வாசனை வந்தா திரும்பி மட்டும் பாத்துறக்கூடாது அப்படின்னு ஜெகனோட பாட்டி சின்ன வயசுல அவனுக்கு சொன்னது ஜெகனுக்கு ஞாபகம் வருது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு அதிகமா ஸ்மெல் வந்தாலும் திரும்பி பார்க்காம நடந்து போயிட்டே இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணியே அறியாம ஜெகன் திரும்பி பார்த்துறான். அப்படி அவன் திரும்பி பார்க்கும்போது ரோட்டோட சைட்ல ஒரு 7 to 8 அடி ஹைட்ல கருப்பா ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. அந்த உருவத்தோட மூஞ்சி பயங்கர வெள்ளையா இருக்கு. அதாவது உடம்புல ரத்தமே இல்லைன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல மாறும்ல அந்த மாதிரி. இந்த உருவத்தை பார்த்து அடுத்த செகண்டே ஜெகன் திரும்பிடுறான். அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ரொம்ப வேகமா நடந்து போக ஆரம்பிக்கிறான். இவங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒருத்தர் வராரு. அவர் எந்த பக்கம் இருந்து வந்தாருன்னு கூட இவங்களுக்கு தெரியல. அவருக்கு ஒரு 60 இருந்து 65 வயசு இருக்கும். வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பக்கத்துலயே வந்து இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாரு. இவங்களும் நாங்க சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா நானும் அந்த பக்கம் தான் போறேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வயசானவர் சுருட்டு எடுத்து அடிச்சுட்டே வராரு. இவங்க 3 பேர் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மல்லிப்பூ ஸ்மெல் சுத்தமா ஸ்டாப் ஆயிருது. கொஞ்ச தூரம் போனதுமே ஜெகனோட ஃப்ரெண்ட் வீடு வந்துருது. ஸோ அவனும் வீட்டுக்குள்ள போயிட்டான். இப்போ ஜெகனும் அந்த வயசானவரும் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஜெகனோட வீடும் வந்துருது. ஸோ வீடு வந்துருச்சு, இதுதான் என்னோட வீடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட சொல்றதுக்காக ஜெகன் திரும்புறான். அப்போ அந்த பெரியவர் அங்க இல்ல. ஜெகனும் சுத்தி அவர் தேடிக்கிட்டே இருக்கான். பட் அவர் எங்க போனாருன்னே தெரியல. இந்த குழப்பத்திலேயே ஜெகன் வீட்டுக்கு போய் தூங்கிடுறான். வெள்ளை சட்டை வெள்ளை வெஷ்டி கட்டிக்கிட்டு சுருட்டு பிடிச்சிக்கிட்டு இவங்க 2 பேர் கூடயும் நடந்து வந்தது யாரா இருக்கும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இது நம்ம ஃபாலோவர் சொன்ன ஸ்டோரி தான். இதே மாதிரி ஹாரர் இன்சிடென்ட் எதனா உங்களோட லைஃப்ல நடந்திருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.